வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எம்மி மேட்ராஸ் பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி கேரட்டில் ஊறுகாய் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1 கிலோ கேரட் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இந்தா இதில் ஒரு ஊறுகாய் போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு 1 கிலோ கேரட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அல்வா கூட போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முதல்ல ஊறுகாய் போட்டுறேன். உங்களுக்கு இந்த 1 கிலோ கேரட்டை நல்லா மிக்சியில் தூள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லா தூள் பண்ணி கொஞ்சம் செய்யறதுக்கு ஒரு 1 hour இருக்கும்போது கொஞ்சோண்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி உப்புக்கல் போட்டு கிளறி வச்சிட்டோம்னா நல்லா ஊறின்னு இருக்கும். ஏன்னா டேஸ்ட் இறங்கணும் இல்லைங்களா கேரட்டில், இல்லைன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். அதுக்காக 1 கிலோ கேரட்டை துருவி கொஞ்சோண்டு உப்பு போட்டு கிளறி ஊற வச்சு வச்சிட்டேன். அதுக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய். ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து மீதி இருந்த கடுகு, வெந்தயம், பெருங்காய கட்டி வறுத்து தூள் பண்ணது. தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கடுகு. இதில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பெரிய ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதை பாருங்கள், புளி வந்து கொஞ்சம் நாரெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளோதான். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நாரோடு வச்சேன். ஏன்னா நார் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லைப்பா. பாருங்க, நாரெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கேரட் போட்டு அரைச்சி செஞ்சோம்னா நல்லா தொக்கா கிடைக்கும். ஊறுகாய் வந்து தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு கருவேப்பிலை, பாதி பூண்டு வந்து எண்ணெயில் வதக்கி புளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மீதி பூண்டை வதக்கிக்கலாம். இப்போது கேஸை பற்ற வச்சு நம்ம ஒரு சின்ன கடாயை போட்டிருக்கேன் வறுக்கிறதுக்காக. கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் தீ வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த பாருங்க, கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் திக்காக இருக்கும். இந்த பூண்டை, புளி ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக அரைக்கணும். இது கூடயும் வந்து நம்ம கொஞ்சம் கேரட்டை சேர்த்து அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் டேஸ்ட் மனமாக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நெடிங்க. டீ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு பேஸ்ட் போல் வேணும். தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம் இல்லையா நம்ம, அதனால் இந்த கேரட்டையும் நம்ம ஒரு பேஸ்ட் போல் ஆக்கிக்கலாம். எந்த பொருள் வச்சு செய்கிறோமோ அந்த பொருள் நம்ம பைண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு பொரியல் சாப்பிட்ருப்பீங்க, கேரட் போட்டு சாப்பிட்ருப்பீங்க, கேரட் அல்வா, கேரட் கேசரி, கேரட் கீர், இப்படி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு கேரட்டில் ஊறுகாய். இதுக்கு காரணம் எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவர் தான் செய்ய சொல்லியிருக்காரு. பட் ஊறுகாய் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ ஊறுகாயெலாம் சாப்பிட்றாங்க. ஏன்னா வெளியெல்லாம் ரொம்ப கெமிக்கல் செய்யுதுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட மாட்டார். இதை வந்து கேரட்டை வந்து எல்லா வெஜிடேபிளும் கலந்து போட்டு ஊறுகாய் செய்யலாம். அது சில பேருக்கு வீட்டில் வந்து பிடிக்க மாட்டேது. இந்த மாதிரினா நைஸாக சாப்பிட்றாங்க. அது நறுக்குன்னு இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டுறாங்க. வடநாட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் ஊறுகாய் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் போல் அரைச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலை, வதக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். போதுங்க. ஏன்னா மறுபடியும் இதை நம்ம போட்டு வதக்க தான் போகிறோம். இதை நம்ம ஆற வச்சு அரைக்கலாங்க. அது ஆறுற வரைக்கும் கடாயை சூடாகட்டும். நான் வந்து நான்ஸ்டிக் கடாயில் தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஈரம் இருக்கக்கூடாதுமா, ஊறுகாய்னாலே ஈரம் இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 கிலோ. இது ஃபுல்லாக 1/4 கிலோ பிடிக்கும் இந்த ஜக்கு. கொஞ்சம் 2 ஸ்பூன் விட்டு நம்ம வதக்கணும் இல்லைங்களா. மீதி வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். அதே தாங்க, எண்ணெய் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா எண்ணெய் வந்து ஒரு கடாயில் காய வச்சு ஆற வச்சு ஊறுகாயில் மேலே ஊற்றி நல்ல கிளறி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், அப்படியே கையில் கொஞ்சம் தான் இருக்குது கேரட்டு. ரீசனாப்பில் அப்படி போட்டுடலாம். சரிங்களா. நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து நுர கட்டிட்டு தான் இருக்கும். அப்படியே வெளியில் வராரு பாருங்க. வர்றாங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? முறையில் தெரில. வெடிடாரு பாருங்க.
இப்போ அது கூடவே சும்மா பாருங்க கையிலேயே அப்படியே கடலைப்பருப்பை கொட்டிடலாம். அது கூடவே பூண்டையும் போட்டுருவோம். நம்ம இப்போ இந்த உப்பு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அதில் அரைக்கும் போது அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைக்கலாம்ப்பா. காஞ்ச மிளகா போட்டுடலாம். பருப்பு போடுறமே கெட்டுடும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க, கெட்டு போகாது. அது கூட அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி, அது கூட டக்குன்னு நம்ம கேரட்டையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை பட்டாசு வெடிக்கலாம் பட 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 படன்னு. தண்ணி ஊற்றிடாதீங்கம்மா, தண்ணி ஊற்றாமல் செய்யணும். இதுலேயே நல்லா வதங்கி வரும். எவ்வளோ ஸ்லோவாக வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. நல்லா வதங்கி இதுலேயே நம்ம செய்யணும். மூடியெல்லாம் போட வேண்டாம். நம்ம அந்த பேஸ்ட்டும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அதையும் இதோடு சேர்த்து வைப்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல வேக்காடு கிடைக்கும் நமக்கு. இந்த எண்ணெய் நமக்கு காணாது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். நான் 1 கிலோ கேரட் இல்லைங்களா, எப்படி நம்ம இன்னும் ஒரு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயிலே தான் செய்யணும், தண்ணி விடக்கூடாது. நான் இப்பயும் சொல்கிறேன், எவ்வளோ சிம்மில் வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு செய்யுங்க. இல்லை புதுசாக செய்கிறீங்க, முதல்ல 1/4 கிலோ வாங்கி வச்சு செய்யுங்க. நாங்கள் செஞ்சு பழகுனால வேண்டி 1 கிலோ போட்டுட்டோம். இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணலாம். உங்கள் காரத்துக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சரியாக போச்சுங்களா. இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நம்ம எண்ணெய் பத்தலைன்னா முன்ன சொன்ன பாருங்கள், அதே தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் ஊறுகாய் மேலே விட்டுக்கலாம். ஜாஸ்தி எண்ணெய் ஆகிட்டால் தான் பிரச்சனை ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், கேரட்டு மேலே நம்ம வெறும் மிளகாத்தூளை போட்டவுடனே ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. என் கண்ணுக்கு ஆரஞ்சா தெரியுது, உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ரெட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, ஆனால் ரெட் ஆரஞ்சு, நான் ரெட் ஆரஞ்சு சொல்லிடுறேன். இப்போ நல்லா வதங்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கு. இப்போது 1 கிலோக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 கிராம் எண்ணெய் விட வேண்டியது வரும். நல்லா தாராளமாக செய்யணும் அப்படின்னா. நான் 1/4 கிலோ தான் வச்சு ஊற்றணும் இல்லைங்களா நம்ம, அதனால் இன்னும் ஒரு 150 கிராம் எண்ணெய் விடலாம். முதல்ல நல்லா செஞ்சுட்டு விடலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாகிடக்கூடாது இல்லைங்களா. சில கேரட்லாம் பார்த்திங்கன்னா ஈரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக தான் 1/4 கிலோ எண்ணெய் விட்டேன் நான். இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். பாருங்க, நம்ம அரைச்ச விழுதியும் இதில் நம்ம சேர்ப்போம். கொஞ்சம் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, மிக்சியில் அதுக்காக கையெல்லாம் ஊற்றுறாதீங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி அலசி குழம்பு வச்சுற மாதிரி வச்சிடாதீங்கப்பா. இப்போ நம்ம நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறதுனால நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இதில் அப்படியே. ஏன்னா கொஞ்சம் புளி பூண்டு போட்டு எல்லாம் நல்லா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஊற்றின அதே ஒரு 1/4 கிலோ எண்ணெயை தான் நான் வந்து இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 100 இல்லை 150 இன்னும் ஒரு 150 எண்ணெய் விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஊற தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே நாக்கில் தண்ணி ஒழுகுது, சாப்பிட்ட வாயிலையே அதனால் தண்ணி ஒழுகுது. நீங்கள் உண்மையாக சொல்கிற புதுசாக செய்கிறவங்க ஒரு 1/4 கிலோ வாங்கி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேர் 3 பேர் இருக்கிற வீடெல்லாம் இருக்கும். அவங்களாம் 1/4 கிலோ வச்சு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு வேஸ்ட் பண்ண அப்படிலாம் சத்தம்லாம் இல்லாமல் பொறுமையாக வாங்கி நல்லா செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல்.
இது மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு எல்லாமே சேர்த்து வச்சு செஞ்சால் ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் மட்டும் நம்ம காய்ச்சி நான் தான் அடிக்கடிக்க சொல்லும் பாருங்க. நான் வந்து ஏன்னா நம்ம நான்ஸ்டிக்கில் செஞ்சுருக்கோம், அதனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆற எண்ணெய் தனியாக லேயர் பாருங்கள் ஓரெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதனால் நம்ம ஆற வச்சு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், கேரட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சும்மா அந்த பூண்டெல்லாம் அப்படியே வெந்து நான் வேணால் சாப்பிட்டு காக்கவா? வேணாம்ல, ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறேன், யாருன்னா சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா? சொல்லவே மாட்டேறீங்க. சரி போங்க. மிளகா, கருவேப்பிலை, சும்மா அந்த மனமே அப்படியே சாப்பிடுன்னு சொல்லுது என்ன. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் பொறுமையாக. சாம்பார் வச்சுருக்கேன், சாம்பாருக்கு தொட்டுன்னு சாப்பிட்றேன் கேரட் ஊறுகாவை. அருமையாக இருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், தயவு செஞ்சு மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். சில்வரோ யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும், கருப்பு கலரில் ஆகிடும் ஊறுகாலாம். கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு இந்த ஊறுகாய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் எம்மி மெட்ராஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறை நேரங்களை கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு? எம்மி மெட்ராஸ்க்கு. வேறு எல்லாருக்கும் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்கச்சு எங்கள் இனியல் டைரிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களை நான் அடுத்த வீடியோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.